ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் தேவன் இந்த செப்டம்பர் மாதத்திலும் நம்மோடு இடைப்படுகிற காரியம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வழியை முதல்ல என்ன செய்யணுமா? கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கடுத்து அவர் மேலே நம்பிக்கையோடு இருக்கணும். அவர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எந்தெந்த காரியம் வாய்க்கலைன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினச்சிக்கிட்டீங்களோ, இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களோ, இந்த மாதத்தில் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வழி எதுவோ அதை கர்த்தர்கிட்ட என்ன செஞ்சுருங்க? ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்ச நீங்கள் கர்த்தர் மேலேயே என்ன செய்யுங்க? நம்பிக்கையாகவே இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை எப்போதுமே வாய்க்க செய்கிறவர் அவர் ஒருவரே. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான சில காரியங்கள் வாய்க்கலாம், வாய்க்காமல் போகலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக காரியங்கள் வாய்க்க வேண்டும், அவரே காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னால் நம்ம வழி என்ன செஞ்சிருமா? கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருமா. இந்த வழி என்று சொன்னாலே வேதத்தில் ஒரே ஒரு வழி உண்டு, அது இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை தமிழில் அப்படி சாதாரணமாக நானே வழி சத்தியம் ஜீவன் அப்படி சொல்கிறோம். நீங்கள் ஆங்கில வேதத்தில் எடுத்து பாருங்கள், இந்த வழிக்கும் சத்தியத்துக்கும் ஜீவனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி ஆர்டிக்கிள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். THEன்ற என்ற வார்த்தையை இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்க்கலாம். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். ஹல்லேலூயா. அந்த THEன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா சொல், அது ஒரு ஆர்டிக்கிள். அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவான்னு சொன்னீங்கன்னா, அதிகபட்சம் ஒரே ஒரு மூன், ஒரே ஒரு சன், ஒரே ஒரு எர்த்து இப்படி இருந்தீங்கன்னா, எங்கேயுமே இல்லாமல் அது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா த மூன், த சன், த எர்த் அப்படி பார்த்து பயன்படுத்தாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதுக்கும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி ஒன்று இருக்குது, அது ஒரே ஒரு வழி தான், அது இயேசுவாகிய வழி. நல்லா கவனிங்க. பாஸ்ட் 37ஆம் சங்கீதத்தில் வழியை ஒப்பு கொடுக்க சொன்னார். இப்போ வழியாக இயேசுவை நமக்கு அறிமுகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லி ஒன்றும் குழம்பிட வேண்டாம், நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த வழியை, இந்த வழியாகிய இயேசுவை, உலகத்திற்கு ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திற்கு போகிற வழியை இந்த பிதாவாகிய தெய்வம் என்னச்சானா, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பவுல் ரொம்ப தெளிவான ஒரு தியாலஜி மனுஷன், ஒரு இறையியல் மனுஷன், அதிகமான இறையியல் சத்தியத்தை ரோமரில் சொல்லுவார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல், அவர் தான் இந்த பூமியில் வழிக்கு வசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிதாட்ட வர்றதுக்கு அவர் தான் வழி. ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான். அவரையே என்ன செஞ்சிட்டாராம்? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். இவரையே சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டார். அப்போது பிதாவாகிய தெய்வம் இயேசுவை இப்போ இழக்கிறார். என்ன செய்கிறாரு? நல்லா கவனிச்சு பாருங்க. இது பின்னாடி சத்தியம் ரொம்ப இருக்குது, நம்ம பின்னாடி தியானிக்க போகிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இயேசுவாகிய தெய்வம் தன்னைத்தானே சொல்லும் பொழுது, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் நல்ல மேய்ப்பன் இயேசு நான் தான், நான் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அந்த ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் பெற்றிருக்கிறேன், இப்படி சொல்லி வச்சிருக்கிறார். அப்போது நம்ம எல்லாருக்காகவும் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் என்னது?
நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புடும். இப்போ இயேசுவாய தெய்வத்தை பிதாவாய தெய்வம் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்ததுனால இந்த பூமியில் இருக்க ஒவ்வொருவருக்கும் சொர்க்க வாசல் திறந்தது, பரலோக வாசல் திறந்தது. ஹல்லேலூயா. நமக்கு ஆதி காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் அவரோடு இருக்குவதற்காக வாசல் வழி எதுன்னே தெரியல. அநேக பண்டிதர்கள், அநேக பெரிய பெரிய புலவர்கள் எல்லாருமே பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி எதுன்னு சொல்லி தெரியாமல் அவங்க புலம்பி தவிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தான் வந்து அதுக்கு விடை சொன்னார். நான் தான் வழி, பிதாவனத்திற்கு பரலோகத்திற்கு மோட்ச பாக்கியத்திற்கு போகிறதுக்கு நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ தேவசமுதிர காத்துக்கு தேவப்பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் இவர் வழி, இவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால நமக்கு பரலோகம் திறந்திருக்குது, காரியங்கள் வாய்த்தது. அந்த 8:32 கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதாவது இயேசுவையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர், அந்த இயேசுவே தந்தவர் பெருசே தந்துட்டார். அந்த பெருசோடு கூட சேர்ந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையன், என்ன காரியம் வாய்க்கணும், என்ன காரியம் நடக்கணும், எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண நடக்க செய்ய இயேசுவையே பிதாவாகி தெய்வம் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஆமென். இந்த சத்தியத்தை வழங்கிட்டா தான் நம்ம உள்ளே போக முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறேன். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபான்னு வச்சுங்க. அந்த பொருளோடு கூட சேர்ந்து இந்த பொருள் சம்மந்தப்பட்ட சில பொருட்களை என்ன செய்வாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கற்றுக்கு சித்தம்ல அந்த கீபோர்டு வாங்க வச்சுங்க. இந்த கீபோர்டு சேர்ந்து அவங்க 1200 மதிப்புள்ள அந்த கவர் உங்களுக்கு தரோம். அவங்க கீபோர்டுக்காரங்க அதில் கேட்லாக்கு, அதில் லீடு, சில சம்மந்தப்பட்ட பொருட்களை என்ன செய்வாங்கன்னா அவங்கள என்ன செய்வாங்க கூட கொடுத்துருவாங்க. கீபோர்டே கொடுத்தவங்க கீபோர்டு கூட மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க சேர்த்து கொடுக்குறாங்க. இயேசுவையே கொடுத்தவர் இயேசுவோடு கூட சேர்ந்து சுகம், பொருளாதாரம், ஞானம், உலக பிரவண சகலவதன சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்து நம்ம என்ன சொன்னால் தியானத்துக்குள்ள போக போகிறோம். இப்போது அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிறவர், அதாவது காரியங்களை வாய்க்க செய்கிறவர். இப்போது ஆபிரகாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த ஆபிரகாம் எடுத்துக்கொண்டா, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வில் 75 வயசில் அழைக்கப்பட்டவன், 86 வயசில் சுயத்தின்படி இஸ்மவேலை பெற்றுக்கொண்டவன். இஸ்மவேலை பெற்றுக்கிட்ட பிற்பாடு 13 வருஷம் இஸ்மவேல் தான் அவனுடைய கண்ணுக்கு உலகம், இஸ்மவேல் தான் அவனுடைய வாழ்வு, இஸ்மவேல் தான் அவனுக்கு எல்லாம். இப்படி ஆயிட்டு அதனால தேவ தொடர்பு இல்லாமல் இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான், இஸ்மவேல் தொடர்பு போதும் அப்படின்னு இருந்துட்டான். 99 வயசில் கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு நீ எனக்கு முன்னாடி நட, உத்தமனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு 100வது வயசில் ஈசாக்கை கர்த்தர் ஈவாய் கொடுக்கிறார். இந்த ஈசாக்கை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நல்லா கவனிச்சு கேளுங்க, இவன் வாழ்க்கையில் அதாவது அது ஒரு நகல், டூப்ளிகேட். அது எது? இஸ்மவேல். ஏன்னா அடிமை பெண்ணுக்கு, அதாவது வேலைக்காரிக்கு பிறந்த சந்ததி, ஆனால் அது ஒரிஜினல் சந்ததி கிடையாது. இப்போ ஒரிஜினல் ஒன்று பிறந்துட்டு, அதான் ஈசாக்கு. அந்த டூப்ளிகேட் மேலேயும் அவ்வளவு இதுதான் உலகம், இதுதான் நம்முடைய எதிர்காலம், இதுதான் நம்முடைய வாழ்வு அப்படி நினச்ச ஆபிரகாம் இப்போ தன்னுடைய மனைவிக்கு தனக்கு பிறந்த ஈசாக்கை பார்க்குறான். என் வாழ்வில் சொல்லி முடியாத பேரின்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஈசாக்கு மேலே அவன் கண்ணோக்கமாக இருக்கிறான், அவ்வளோக்கூட கண்ணோக்கமாக இருக்கிறான். அல்லேலூயா. இவனுக்கு வாழ்வே ஈசாக்கு தான், இவனுக்கு வழியே ஈசாக்கு தான், இவனுக்கு எல்லாமே ஈசாக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் தியானிக்கும் போது அவன் உள்ளத்தில் உள்ளதை சோதித்து பார்க்கும்படி கர்த்தர் அவனை
கைவிட்டார். யாரு? போன மாதம் முழுக்க எசேக்கியா திணிச்சோம். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாகவே இருந்தவன், உண்மையாக இருந்தவன், உத்தமாக இருந்தவன். கடைசியில் அவன் மனமேட்டுமை ஆகிட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா கவனித்து பாருங்க. நாம் எப்போ கர்த்தருக்கு அடி எடுத்து வச்சோமோ, அடி எடுத்து வச்ச நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு தான் போயிட்டுருக்கணும். முன்னேறி போய்கிட்டு இருக்கணும். முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கணும். வலதோ இடதோ பின்னையோ என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, போயிடவே கூடாது. ஒரு இன்ச்சினால் சரி, ஒரு மில்லிகிராம், ஒரு மில்லி மீட்டர்னாலும் சரி, முன்னாடி தான் போய்கிட்டே இருக்கணும். ஆமை வேகத்தில் முன்னேறி போனாலும் சரி. நத்தை பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப ஸ்லோ, ரொம்ப மெதுவாக தான் நகண்டு போகும். அந்த வேகத்தில் நீங்கள் முன்னேறினாலும் சரி, எப்படியோ முன்னோக்கி தான் போகணும், பின்னோக்கி போயிடவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்க, நான் கர்த்தருக்கு முன்பதாகவே இருந்தான், உண்மையாகவே இருந்தான், அது உத்தமமாகவே இருந்தான். ஆனால் மனமே வெட்டி வந்து அவனை கர்த்தரை விட்டு பிரிச்சுட்டு, எந்த காரணத்துக்கு கொண்டு தேவசத்தில் தேவனுக்குள்ளாய் கிறிஸ்துக்குள்ளே வளர்கிற பிள்ளைகள் முன்னேறி செல்லவன். சரி, இப்போது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவன், இவன் நினச்சிட்டான சுயத்தின்படி இஸ்மவேலை பெற்றுட்டான். இஸ்மவேல் தான் அவனுக்கு வழியும் வாசலுமா இருந்தான். ஆனால் ஒரிஜினல் இப்போ என்னச்சுன்னா ஈசாக்கை கற்றுக் கொடுத்துட்டார். ஈசாக்கை கொடுத்த மாத்திரத்தில் ஒருவேளை இஸ்மவேல்கிட்ட இருந்த பாசம் குறைஞ்சிருக்கலாம், ஈசாக்கிட்ட பாசம் பெருகி இருக்கலாம். ஈசாக்கு தான் தன்னுடைய வாழ்வின் எல்லாம் என்று சொல்லி அவன் எண்ணி இருக்கலாம். இப்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வருது. அந்த 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது இந்த காரியம் சொன்னார் பாருங்க. நடந்த பின்பு சோதித்தார். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனோ உன் ஏகசுதனோ உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு ஓரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வாசிக்கிற போது தேவ பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்கள் எதுதான் உங்கள் வாழ்க்கையில் பிரதானம் சொல்லி நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எது மேன்மை, இதுதான் என் வாழ்க்கையில் முதன்மை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த நினைக்கிறத கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அதை எனக்கு கொடு, எனக்கு தகன பலியாக பலியிடு. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுதான், இது இல்லாட்டா என்னால் முடியாது அப்படி சொல்லி நீங்கள் எதை நினச்சிங்களோ, உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். எதை நினச்சிங்களோ அந்த நினச்சதை இப்போ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடணும். இதுதான் வழி. இந்த வழியில் தான் நான் என்ன செய்ய முடியும்? மீட்கப்பட முடியும். இந்த வழியில் தான் நான் கடந்து போக முடியும். இந்த வழி விட்டால் வேறு வழியே கிடையாது. இதுதான் எனக்கு வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை பிரதானமாக எண்ணுகிறீர்களோ, ஒரு சிலருக்கு பெற்றோர்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுத்த வேலையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுத்த பொன் பொருள் ஆஸ்தி சம்பத்து இது இருக்கலாம். இதைத்தான் அவங்க என்ன செய்வாங்க? இது இல்லாட்டா ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இது இல்லாட்டா என்னால் பிழைக்க முடியாது. யாரை எப்படி நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. எப்படி பிதாவை தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே சிலுவைக்கு நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ, இன்னைக்கு நமக்கு எது பிரதானமாய் தோன்றுகிறதோ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இதைத்தான் இந்த ஆபிரகாம் செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏறத்தாழ அவனுக்கு 13-14 வயசு இருக்கும். இஸ்மவேல் 13 வயசாக இருக்கும்போது அந்த ஆபிரகாமை சந்தித்த ஆண்டவர் இப்போ திரும்ப இவனுக்கு ஏறத்தாழ இவனுக்கும் ஈசாக்குக்கும் 14-15 வயசு இருக்கலாம். ஏன்னா பலிக்கான மரக்கட்டைகளை விறகுகளை அவன் தான் தலையை சுமந்துட்டு போகிறான். ஒரு மலையில் விறகு கட்டையில் சுமந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கான்னா நிச்சயம் 15 வயசுக்கு மேலே இருக்கணும். நல்ல ஒரு டீனேஜை கடந்து கொண்டு இருக்கிற பிராயத்தில் இருக்கணும். அவனை தான் கூப்பிட்டு போகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டு சொல்கிறாரு, உன் வழியை எனக்கு ஒப்பு கொடு. நீ தான் முழுசாக யாரை நம்பி இருக்கிற? ஈசாக்கு தான், ஈசாக்கு தான், ஈசாக்கு தான். இஸ்மவேலை நினச்சிக்கிட்டு இருந்த,
அதை விட்டுட்டு இப்போ ஈசாக்கு உனக்கு கொடுத்தேன், இப்போ ஈசாக்கு தான் என் வாழ்வு, ஈசாக்கு தான் என் முழு எதிர்காலம், ஈசாக்கு தான் என் சொந்த சம்பத்து, ஈசாக்கு தான் என்னுடைய வழியாக இருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிறதுங்க. கர்த்தர் சொல்றார், உன் வழி என்ன செஞ்சிரு, எனக்கு ஒப்பட. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இந்த வசனம் 2ஆம் வசனம் சொல்லி முடிக்குது. 3ஆம் வசனத்தில் பாருங்கள், நாள் போடலை, வாரம் போடலை, கிழமை போடலை, வசனம் எடுத்து வாசிக்க பாருங்கள். 3ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஒருவேளை நைட்டில் சொன்னாரோ இல்லாட்டி முதல் நாள் மாலையில் சாயந்தரம் சொன்னாரோ, எத்தனை நாளாச்சுன்னு சொல்லி தெரியல, சொன்னது எப்போ சொன்னது இல்லை. ஆனால் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இதாங்க ஒப்பு கொடுத்தல். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது அவனை அப்படி தூண்டி விடுறார். எப்படி தூண்டிடுறாரு? ஆபிரகாமே, உனக்கு ஒரு மகன் இருக்கான் பார்த்தியா, அவன் யாரு? உன் புத்திரன், ஓ மகன். அது ஏகசுதன் தானே. ஏகன்னா ஒரே ஒரு அர்த்தம். ஒரே ஒரு மகன். இஸ்மவேல் கிடையாது, ஈசாக்கு தான் உனக்கு ஒரே மகன், ஒரே ஒரு மகன். அதுக்கடுத்து நீ பிரியம் வச்சிருக்கிற, நேசம் வச்சிருக்கிற நீ நேசகுமாரன், ஓ பிள்ளை, ஓ ஒரே பிள்ளை, நீ நேசிக்கிற பிள்ளை. எப்படி ஆண்டவர் அவனை தூண்டி விடாரு? இப்படி தூண்டி விட்டுட்டு அவனை எனக்கு கொடு, அவனை எனக்கு என்ன செய்ய, பலி செலுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எந்திரிச்சமே முதல் வேலை என்ன செய்கிறான்? கட்டைகளை பிளந்துக்கிட்டு கழுதையின் மேலே சேனை கட்டிக்கிட்டு என்ன செய்யிட்டான்? தூக்கிட்டு பரப்பிட்டான். மகனை கூப்பிட்டு பரப்பிட்டான். மனைவிட்ட சொன்னான்னு தெரியல, மகன்கிட்ட சொன்னானா இல்லை தெரியல, யார்ட்டையும் சொல்லலை. கூப்பிட்டு போகிறான், பலி செலுத்த போகிறோம். போகிற இடமும் எதுன்னு சொல்லி தெரியாது. அங்கே நான் உனக்கு ஒரு மலையை காப்பி, அந்த மலையில் ஒரு மலையில் நீ உன் மகனை நினைச்சி தகன பலியாக பலி இடுன்றார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஒப்பு கொடுக்கறதுக்கு இவன் இறுதியம் செட் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவனை என்ன செஞ்சான்? வேலைக்காரனை கூப்பிட்டு ஆயத்தமாகி கழுதை சேனை கட்டி பிரயாணப்பட்டுட்டான். இது வரைக்கும் 12ஆம் அதிகாரத்தில் ஏறத்தாழ 11ஆம் அதிகாரம் கடைசியிலேருந்து அழைக்கப்பட்ட ஆபிரகாம் ஏறத்தாழ 21 அதிகாரம் வரைக்கும் வாழ்க்கையில் பல காரியங்களை கடந்து வந்திருக்கிறான். 22ஆம் அதிகாரத்தில் அவன் சந்திக்கிற காரியம் அவனால் தாங்கவே முடியாத ஒரு காரியம், அவனை எண்ணி பார்க்க முடியாத காரியம். எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் அடிமை பண்ணிக்க ஒரு குழந்தை, அது இல்லை ஒரிஜினல் உனக்கு தனிச்சு ஒரிஜினல் கொடுத்தா, இந்த ஒரிஜினலை இப்போ இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுவேன், கர்த்தர் சொல்லுடைய நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. என் வழியே ஈசாக்கு தான், என் எதிர்காலமே ஈசாக்கு தான். ஆனால் எல்லாவற்றும் மேலானவர் என் தெய்வம், அவர் கேட்டுட்டார், நான் அவருக்கு ஒப்பு கொடுப்பேன். 37:5 சங்கீதம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அல்லேலூயா. உங்களுக்கு எது பிரதானமாக தோணுதோ அதை நீங்கள் உங்களுக்கு சொந்தம் நினச்சிட்டு அதை யாருக்கு விட்டு கொடுக்காம, நீங்கள் கர்த்தருக்கு விட்டு கொடுக்காம இருக்கவே இருக்காதீங்க. இப்போ கர்த்தர் உங்களை சோதிக்கிறான்னு அர்த்தம். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போயிடுறவர் கிடையாது. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கல, நம்முடைய உண்மையை பார்க்கிறார், நம்முடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார், நம்முடைய ஒப்பு கொடுக்கிற உள்ளத்தை பார்க்கிறார். அவர் அதுக்கு ஏற்ற பலனையும் பலவனையும் தந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசி. 22:10 இல்லை 22 12 வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்றும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறான்னு சொன்னாவே அவன்கிட்ட தேவ பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த தேவ பயம் எப்போ அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
தான் சொந்த பிள்ளைய, தான் நேசிக்கிற பிள்ளைய, தான் ஒரே ஒரு பிள்ளைய என்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தானோ அன்னைக்கு தான் கர்த்தர் சாட்சி சொல்கிறார், இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படணும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு சோதனை வருதோ அந்த சோதனையில் ஜெயிக்கிற பொழுதுதான் நம்முடைய தாழ்ந்து, நமக்குள்ளே இருக்கிற தாழ்ந்து வெளிப்படுது. இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படவன் இப்போதான் கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுறார். இப்போது வசனத்தை வாசிக்க போகிறோம், 15லேருந்து 18 வரைக்கும் வசனம் வாசிக்க போகிறோம். அப்படி வாசிக்கிற பொழுது இந்த 22ஆம் அதிகாரம் பலி செலுத்த ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு சொல் வடிவில், வாக்குத்தத்த வடிவில் அநேக வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. இது என்னைக்கு செயல் வடிவில் மாறுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னைக்கு ஈசாக்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தானோ அன்னைக்கு தான் அது செயல் வடிவில் மாறுது. நான் சொல்கிற காரியம் வழங்குதா? சொல்லுன்னா என்னது, செயல்னா என்னது? உங்கள் அப்பாட்ட போய் கேட்குறீங்க, எப்பா டூர் போகணும், 10,000 ரூபா வேணும்ப்பா கேட்டாங்க. அப்போது அப்பா என்ன செய்றாரு, தர்றேன்னு சொல்லிட்டார். இது சொல். இந்த 10,000 என்னைக்கு பிள்ளை கைக்கு போகுதோ அன்னைக்கு தான் அது செயலாகுது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு பிராமிஸ் எக்கச்சக்கம் பண்ணியிருக்கிறார். என்னைக்கு அது செயல்படிக்கு வருதுன்னீங்கன்னா, இந்த ஈசாக்கு தன்னுடைய ஒரே ஒரு மகனை என்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறானோ, வசனத்தை வாசிப்பு 15 தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து அவர் ஆபிரகாமை கூப்பிட்டு என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் 8:32 ஆதியாகமம் 22:16 பாருங்க. ரோமர் 8:32 வாசித்து பார்த்தீங்களா? தன்னுடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர். இப்போ 22:16 பாருங்க. நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அல்லேலூயா. ஒரு தேவ செயல் போல ஆபிரகாம் செயல் முடிச்சிருக்குது. அதனால இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்றார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆணையிடுவதற்கு வேற யாருமே அவருக்கு பெரிய ஆள் ஒருத்தரும் கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, என் பேர்ல நான் ஆணையிடுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ அனைத்து சொல் வடிவில் இருந்த வாக்குகளும் இப்போ செயல் வடிவில் அது ஊர்ஜிதமாகிறது, அது நடைமுறைக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சொல்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடம்பிடிச்சு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறனால உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரவே செய்யாது. ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் வழியை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இது ஆபிரகாமுடைய மகன் காரியத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார். இதெல்லாம் கல்யாண வீட்டில் பேசுகிற காரியம். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய சபையில் பேச வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெண் பார்க்க ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற கானான் தேசத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் என் மகனுக்கு வேண்டாம், ஏன் ஏனோ சீரியா தேசத்தில் இருக்குது, என் சொந்தங்கள்லாம் அங்கே இருக்குது, அதனால அங்கே போய் எனக்கு என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து நீ நினச்சி மனம் முடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வா. இப்போ வேலைக்காரன் கேட்குறான், ஐயா அங்கே இருக்கிற பெண்ணு வர சம்மதிக்காட்டா என்ன செய்யறது? அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, தூதனான உனக்கு காரியத்தை நிச்சயவார். ஆமாம், நான் வழிபடுகிற என் தேவன் ஒரு தூதனை உனக்கு முன்னாடி அனுப்பி காரியங்களை நிச்சயவானா வாய்க்க செய்வான். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையில். இப்போது காரியங்கள் வாய்க்க செய்வன் இவன் என்ன செய்கிறான், வேலைக்காரன் ஒரு 10 ஒட்டகத்தை ஓட்டுறவங்களை இவனும் என்ன செய்யணும், அது போல் உச்சிதங்களை
நல்ல பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு பெண் பார்க்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், சீரியா தேசத்துக்கு போயாச்சு. ஆபிரகாம் குறித்த அந்த ஊர் பக்கத்தில் போயாச்சு. போயிட்டு ஊர் நாடு ஒன்றும் தெரியல, என்ன செய்கிறது ஒன்றும் விளங்கலை. எங்கே போய் யார் வீட்டில் என்ன பேசுறது? ஒரு நாளில் நாங்கள் சியோன் தேவசபையில் இருந்தோம். அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிளை ஊழியத்தை தொடங்கணும்னு சொன்னாங்க. அப்படி கிளை ஊழியத்தை தொடங்கினா நீங்கள் மணியாச்சிக்கு முன்னாடி பாண்டியாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இப்போ அது கிடையாது, எடுத்துட்டாங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு ஊழியத்தை தொடங்கணும், நாங்கள் உங்களுக்கு மாதம் 1000 ரூபா சப்போர்ட் கொடுத்துருவோம், நீங்கள் குடும்பம் அங்கே போய் இருந்து நீங்கள் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னாங்க. அந்த ஊர் என்ன, ஊரில் யார் இருக்காங்க, எத்தனை வீடு, என்னமோ ஒன்றுமே தெரியாது. அப்போது கர்த்தாவே எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு என்ன சொன்னால் குடும்பத்தை கூப்பிட்டு போல, நான் மட்டும் என்ன போகிறேன், இந்த ஊர் எப்படி இருக்குது, என்ன நிலவரம்னு சொல்லி பார்த்துட்டு முதல்ல வருவோம். வந்துட்டு என்ன செய்வோம், அப்புறம் ஒரு வீட்டை பார்த்து கூப்பிட்டு போய் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழியங்களை செய்யணும்னு சொல்லி ஏறத்தாழ 1999 நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான் மட்டும் போனேன். அங்கே போனால் யார் என்ன எங்கே போய் எதை பேச ஒன்றுமே தெரியல. பசங்களாம் சின்ன பசங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தனை கூப்பிட்டு, தம்பி இந்த ஊரில் கிறிஸ்தவங்க வீடு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்களுக்கு விளங்கலை. அப்போ வேதக்காரங்க இருக்கிறாங்கன்னு கேட்டேன். ஒரு குடும்பம் இருக்குது, வேத குடும்பம் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பையன் பாண்டியபுரத்தில் கரெக்டாக கூட்டு போண்டு ஒரு வீட்டில் விட்டான். அங்கே சிஎஸ் ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்தவ குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குது, மற்ற யாருமே கிடையாது. மொத்தத்துக்கே 70 வீடு 80 வீடு தான் இருக்கும். எக்கச்சக்கம் வீடுகள் இருக்குது, எல்லாமே வெளியூர் போயிட்டாங்க, ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த ஊரில் தான் எங்களை ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. பாருங்கள், கர்த்தருக்கு ஞானத்தை கொடுத்தார். யாராவது ஒரு கிறிஸ்தவங்க தான், அவங்கள வச்சு என்ன செய்யணும், அவங்க வீட்டில் ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்கலாம், அவங்கள வச்சு ஊழியத்தை செய்யலாம். பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள் பக்கத்தில் தலவாய் உரம் இருக்குது, கொம்பாடி இருக்குது, கந்தசாமி உரம் இருக்குது, அதுக்கடுத்து அந்த பக்கம் பாறைக்குட்டம், இடுப்புறம் சண்முகபுரம், ஒரு 5-6 கிராமத்தை மையமாக வச்சு நாங்கள் அதை பாண்டியபுரத்தில் தங்கியிருந்தோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. கர்த்தர் ஒரு வாசலை திறந்து விட்டார். அது ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு வீடு, அந்த ஒரு வீடை வச்சு நாங்கள் அந்த கிராமத்தில் அநேக இடத்துல அந்த ஒவ்வொரு கிராமத்தில் சண்டே கிளாஸ் ஊழியெல்லாம் செஞ்சுட்டோம். அதுக்கடுத்து இங்கே வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த எலியேசர் இந்த வேலைக்காரன் போகிறான். அவனுக்கு யார்கிட்ட போய் பேசணும், எங்கே போய் பேசணும், எதை பேசணும், எப்படி பெண்ணு பார்க்க வரும். நான் பெண்ணு பார்க்க வந்து மொட்டை கட்ட போய் என்ன சொல்ல முடியும், அவனுக்கு ஒன்றுமே தெரில. இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இந்த ஆபிரகாம் ஒரு தேவபயம் உள்ள மனுஷன், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தானோ, அவன் வேலைக்காரனும் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொர்நேலியு குறித்து சங்கீதத்தில் தியானித்தோம். அந்த கொர்நேலியு மனுஷன் கூட பாருங்கள், அவன் வேலைக்கு வச்சிருக்கவங்க கூட யார்தான் வச்சுருக்கனா, தேவ பக்தியில் மனுஷனை தான் வேலைக்கு வச்சுருக்கிறான். அல்லேலூயா. மேக்சிமம் நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதாவது நல்ல தொடர்புகள், ஐக்கியங்கள் தேவ பிள்ளைகளோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் ஜெபிக்கிற மனுஷன், வேலைக்காரனும் ஜெபிக்கிற மனுஷன். இவன் போயிட்டு நின்றுக்கிட்டு 10 ஒட்டகங்களையும் வேலைக்காரங்களையும் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கான். நின்றுக்கிட்டு பார்க்குறான், ஏகாந்தமாக இருக்குது, என்ன செய்யறது தெரியல. அப்போது ஒரு கிணத்துக்கிட்ட நின்றுட்டு மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுறான். இப்போ ஜெபத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனை ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தேன் என்று நான் அதினாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மீது வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி
நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவர், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்கள் குடித்து தீர்மட்டும், அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர புறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கு எல்லாம் ஒன்று வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு 14 வசனத்தை மட்டும் பாருங்க கொஞ்சம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்கான ஈசாக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தலும் என்றான். ஒரு கமிட்மெண்ட்டு. தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறான், ஜெபத்தோடு ஒப்பு கொடுக்குறான். ஆனால் சொல்கிற காரியம், அவன் நினைக்கிற காரியம் கடினமான காரியம். எப்படி கடினமான காரியம்? ஒட்டகம் தண்ணி கூடுதலாக குடிக்குமா, யானை தண்ணி கூடுதலாக குடிக்குமா? ஒட்டகம் சேமித்து வைக்குமா தண்ணி, குடித்து. அது வறண்ட நிலத்தில் இருக்கிறதுனால வறண்ட நிலத்துக்கு போகும்போது தண்ணி உள்ளுக்கு இருக்க, அது கர்த்தருடைய படைப்பு. அதுடைய உள்ளுக்கில் இருக்க தண்ணி அதை இருந்துச்சுன்னா தேவையான போது அதையும் அது இறப்பைக்கு கொண்டு போய் அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பையாட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, 10 ஒட்டகம் கொண்டு போயிருக்கிறான். இவன் கானான் தேசத்துலேருந்து சீரியா தேசத்து வரைக்கும் போயிருக்கிறான். இப்போது எவ்வளோ தண்ணி கொண்டு போனது தெரியல. 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி குடிக்கணும், இவனும் தண்ணி குடிக்கணும், வேலைக்காரங்களும் தண்ணி குடிக்கணும். இவன் தீர்மானம் பண்ணுறான், நான் தண்ணி கேட்ட மாத்திரத்தில் எனக்கும் தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டங்களுக்கு தண்ணி கொடுப்பேன்னு சொல்லி தண்ணி கொடுக்கணும். அவள் தான் என் எஜமானிய வருங்கால மனைவி அப்படி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறான். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஜெபம் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஜெபத்தில் இருக்க காரியங்களை பாருங்கள். ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும் நமக்கு தெரியல. ஒரு குடம் வச்சுங்க, கூடுதலாக தான் குடிக்கும். 10 ஒட்டகம் 10 குடம் குடிக்கணும் வச்சுங்க, கூடுதலாக தான் குடிக்கும். நான் குறைச்சி சொல்கிறேன். இவன் மிஞ்சி போனால் என்ன செய்வான், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிப்பான்னு வச்சுங்க. 10 வேலைக்காரன் 1/2 லிட்டர் தண்ணி குடிப்பான்னு வச்சுங்க. அப்போ மொத்தத்துக்கும் ஒரு 10-15 குடம்னாலும் கூட ஒவ்வொரு தடவையும் அந்த துறவில் என்ன செய்யணும், இறங்கணும், அது படியில் ஏறணும். நீங்கள் தெரியும், சில கிணறுகள்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இதில் இறங்கணும், ஏறணும், அல்லது இறைச்சி ஊற்றணும். இப்போது இவ்வளவு கஷ்டமான காரியத்தை யார் செய்கிறாங்களோ அந்த பெண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கு மனைவின்னு சொல்லி நினைச்சான், ஜெபம் பண்ணுறான். ஆனால் அந்த கஷ்டமான காரியத்தையும் ஒருத்தி செஞ்சா அவள் தான் ரெபேக்கா. அல்லேலூயா. இந்த காரியங்கள் இவன் எப்படி நினச்சானோ மனசில் அப்படியே காரியங்கள் நடக்குது. எந்த ஒரு கடினமான காரியத்தை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பொருத்தனையோடு செய்கிறோமோ கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இவன் வழி என்ன செஞ்சுட்டான், அப்போ கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இவனுக்கு மனசில் என்னென்ன தோணுதோ அதை பூரா கர்த்தருடைய ஜெபமாக நினைச்சிட்டான், ஒப்படைச்சிட்டான். அப்போ தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு என்ன வேணும், தேவ சித்தம் என்ன, அதை ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம், அந்த 21 வசனத்தை வாசித்தோம். அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். இப்போ ஒட்டங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடங்களை எடுத்து கொடுத்து இப்போ தான் விசாரிக்கிறான், நீ யாருபா, எந்த வீடு விசாரிக்கிறான். அவள் கரெக்டாக வகைரா சொல்கிறா, யார் இன்னார் சொல்கிறா. பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய கூட பிறந்த பிள்ளைகளில் ஒருத்தி. அல்லேலூயா. கூட பிறந்தடைய சகோதரிய பிள்ளைகளில் ஒருத்தி. ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கிறான், ஒரு ஜெபம் பண்ணிட்டான். சரி, ஒரு பெண்ணை பார்த்து தண்ணி வைக்கிற தண்ணி கொடுத்துட்டான். சரி, இதுதானோன்னு சொல்லி அவனுக்குள்ள பகுதி இப்போ ஓகே ஆயிட்டு. தண்ணி குடித்ததுக்கு அவனுக்கு காசு கொடுத்த மாதிரி என்ன செஞ்சிட்டான், கடகம் கொடுத்துட்டான், காதணி கொடுத்துட்டான். ஆனால் இவ தான் பெண்ணாண்டுருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்கிறான், நீ யாருமா,
உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் வீடு, உங்கள் வம்சம் வகையர் எல்லாம் என்னமான்னு கேட்டால் அவள் கரெக்டாக சொல்கிறா. அதற்கு அவள், நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமென்று எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு. அப்பொழுது அந்த மனுஷன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாயிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஹல்லேலூயா. என் இனத்திட்ட போய் இனத்தாட்ட பெண்ணு கொளுத்துனாங்க. இப்போது ஆபிரகாமுடைய சொந்த பந்தங்கள் ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் அந்த சீரியத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேர் மத்தியிலையும் கொண்டு போகாமல் கரெக்டாக ஆபிரகாமுடைய சகோதரன் குடும்பத்துக்கே கர்த்தர் வழி எடுத்திருக்கிறார். வழியை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் திணறிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபத்துக்கு அப்படியே பதில் தர வல்லவர். ஏன்னு சொன்னீங்கன்னா 37:5 சங்கீதம் அப்படி சொல்லுது, என் வழியை நான் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சின்னா நான் நம்புகிறேன் கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் ஒரு நாள் எப்தாவும் காரியங்களை செய்தான். 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் நியாயாதிபதி புத்தகத்தில் எப்தா என்பவன் கீலேயாத்தின் குடியில் ஒருத்தன். அவனை பரஸ்திரியின் மகன் சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா இஸ்ரவேலர்கள் அவனை துரத்தி விட்டாங்க. ஆனால் அவன் போய் ஒரு இடத்துல குடியிருந்து, கீலேயாத்தில் குடியிருந்து நல்லா பலசாலியாக இருந்து ஒரு கொஞ்சம் பேரை நல்லா யுத்தத்துக்கு கூட்டு போகிற மாதிரி வச்சுருந்தான். இப்போ இஸ்ரேல் மூப்பர்கள் ஒரு நாள் இவங்களுக்கு இடுக்க வந்த மாத்திரத்தில் எப்தாவை கூப்பிட்டு வந்து, எப்தா, உங்களை ஒரு நாளில் விரட்டி விட்டோம், ஆனால் இப்போது எங்கள்கிட்ட அம்மோனியிட்ட போய் யுத்தம் செய்யறதுக்கு யாரும் கிடையாது, நீ கொஞ்சம் சின்ன ஒரு படையோடு இருக்கிற, நீ வந்து எங்களுக்காக யுத்தம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன்னா. ஆனாலும் கூட உன்னை தலைவனாக வைப்போம், எங்களுக்கு ராஜா மாதிரி வச்சுக்கிறோன்னு சொன்ன மாத்திரத்தில் சரின்னு ஓகே பண்ணிட்டான். இப்போது காரியங்கள் நடக்குது. அம்மோன் ராஜாட்ட செய்தி அனுப்புகிறான், அந்த மாதிரி எங்கள்கிட்ட யுத்தத்துக்கு வரக்கூடிய காரணம் என்னென்னா அவன் பகுதியில் செய்தி எடுக்கிறான். இப்படி மாறி மாறி கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது எப்தா நியாயாதிபதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், இப்போ 10ஆம் அதிகாரத்தை விட 11ஆம் அதிகாரம் 29 வசனத்தில் வாசிங்க. 11:29. ஆ போனான். பண்ணி ஒப்பு கொடுத்தால் திரும்பி வரும்போது எதுவோ என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கத்திரிசமத்தில் இவன் ஒரு பொருத்தனை, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஒப்பு கொடுத்தல் செய்கிறான். அதை பொருத்தனையாக செய்கிறான். நடந்து முடிஞ்ச காரியம் ஒரு வித்தியாசமாக முடியும். ஆனால் கூட இங்கே அவனுடைய கமிட்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகிறேன், யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் திரும்பி வரும்போது எனக்கு எதிர்கொண்டு என் வீட்டில் எது வருதோ அதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடுவேன், பலி செலுத்திடுவேன், சர்வாங்க தகன பலி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் அவனுடைய ஒப்பு கொடுத்தல். இவன் வழி வாய்க்கணும், இவன் காரியம் வாய்க்கணும்னு சொன்னீங்கன்னா இவன் என்ன சொன்ன கத்தடி சொல்ல தன்னை ஒப்பு கொடுக்கணும், தடி காரியங்கள் தடி வழியை ஒப்பு கொடுக்கணும். இப்போ அவனுடைய பிரயாணத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பு வரணும், இவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். இதுக்கு இவன் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டுடைய சமூகத்தில் ஆவியானவர் இறங்கின மாத்திரத்தில் அவன் என்ன செய்ய ஆட்களை கூப்பிட்டுட்டு யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டான். யுத்தத்துக்கு சடசடன்னு போயிடல, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெப பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே எனக்கு எதிராக எது வருதோ அதை நான் என்ன செய்வேன், சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். இப்போ வசனத்தை வாசிங்க 32 யுத்தம் பண்ண அவளுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். கர்த்தர்
என்ன செஞ்சிட்டாரா, அவர்களை அவன் கையில், அம்மோனியர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இதுக்கடுத்து நடக்கிற காரியம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அது வேத முறைமைக்கும் அது சில காரியங்களுக்கும் அப்பாற்பட்டது போல இருக்கும். ஆனாலும் கூட பொருத்தனை பண்ணினது தான். நான் மாற்றவே மாற்றி நினச்சிட்டேன்னா, தனக்கு எதிர்கொண்டது மகளை பலி செலுத்திட்டான்னு வேதம் நிறைவு பெறுது. இப்போ நம்ம தியானிக்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான். இந்த எப்தாவின் காரியத்தில் நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறீங்களா, நீங்கள் என்ன செய்யாதீங்க, மதியீனமாக டக்குன்னு யுத்தத்துக்கு போயிடாதீங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் யுத்தத்துக்கு போகும்போது ஆசாரில் கூட்டு போன்னு சொல்லியிருக்கிறார், எக்காலங்களை கொண்டு போன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி எக்காலங்களை கொண்டு போனால் அங்கே போன ஆசாரில் என்ன செய்யணுமா, யுத்தத்துக்கு போன மாத்திரத்தில் முதல்ல எக்காலங்களை தொனிக்கணும். இப்படி தொனித்த மாத்திரத்தில் பரலோகத்தில் அந்த எக்கால சத்தம் கேட்டு பரலோகத்தின் தேவன் நம்ம பிள்ளைங்க யுத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும் என்ன செய்வாராம், அந்த எக்கால சத்தின தொனிச்ச மாத்திரத்தில் தம்முடைய மக்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா. ஆசாரியர் யார்? தேவனுடைய ஊழியர்கள். அவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்க இங்கே நினைச்சணும் இருக்கணும். ஆனால் இப்போ எப்தா ஆசாலை கூப்பிட்டு போகல, ஆனால் ஆசாலுக்கு பதிலாக இவனே ஜெபம் பண்ணிட்டு போகிறான், இவனே ஒரு பொருத்தனை செஞ்சுட்டு போகிறான். பொருத்தனை வித்தியாசம் முடித்தாலும் இவன் வாழ்க்கையில் தன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தான், யுத்தத்தை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். யோசபாத், யோராம், ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மோவாபியர் மேலே யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்படி மோவாபியர் மேலே யுத்தத்துக்கு போகும்போது அவங்களுக்கு போகிற வழியில் வனாந்தரத்தில் தண்ணிலாம் போயிட்டு, குடிக்கிறதுக்கு மிருகஜீவனுக்கு அவங்களுக்கு தண்ணிலாம் போயிட்டு கஷ்டப்படுறாங்க. இப்போது யோசபாத் அந்த கூட்டத்தில் இருக்கனால யோசபாத் ஒரு தேவ மனுஷன், அவன் சொல்கிறான், இங்கே யாராவது தேவ மனுஷன் இல்லையா அப்படி கேட்குறான். அதுக்கு முன்னாடி யோராம் ராஜா சொல்கிறான், அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்கிறான், ஐயோ கர்த்தர் நம்மளை எல்லாரையும் மோவாப் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க கொண்டு வந்தாருன்னு சொல்லி அவிசுவாசம் பேசுகிறான். ஆனால் யோசபாத் சொல்கிறான், இல்லை, கர்த்தருடைய மனுஷன் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டால் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. இது 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனம் போயிட்டே இருக்கும். நம்ம டயத்தை முடிக்க போகிறோம். தேவசமுத்திர காத்திருக்க தேவப்பிள்ளையிலே நல்லா கவனிச்சு பாருங்கள். இவங்க எப்தா மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போகலை. தேவ மனுஷன் யோசபாத் இருக்கிறான், ஆனால் கூட யோராம் துன்மார்க்க மனுஷன், அவங்க கூட சேர்ந்துட்டு இன்னும் ஏதோ ராஜாவை சேர்த்துக்கிட்டு 3 பேர் போயிட்டாங்க. போகிற வழியில் தான் அவங்களுக்கு பயங்கரமான இடுக்க வந்துருச்சு. அப்போ தான் கஷ்டப்படுற நேரத்தில் தான் அப்போ தேவனை தேடுறாங்க. அதுக்கடுத்து கற்றுட்டு தங்களை வழியை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது எலிசாவை கூப்பிட்டு வராங்க. எலிசா தீர்க்க தரிசிறாரு. அது யாருக்காகனீங்கன்னா தேவ மனுஷன் யோசபாத்துக்காக தீர்க்க சொல்கிறார், நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் நினைச்சிங்க வாக்கால விட்டுங்க, காற்று நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வெட்டின வாய்க்கால் முழுது தண்ணீர் வந்துடும். இது எப்படி நடக்கும்? கர்த்தர் சொல்லிட்டாருன்னு நடக்கும். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும்? காரியங்களை கர்த்தர் சொல்ல வாய்க்க பண்ண வேண்டும் சொன்னால் நம்ம வழியை கர்த்தர் ஒப்படைக்கணும். ஹல்லேலூயா. என்னங்க, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எந்த ஒரு புயலும் இல்லை, எந்த சின்னம் இல்லை, எப்படிங்க அந்த இடத்து தண்ணி வரும்? கர்த்தர் காரியங்களை வாய்ச்சி செய்வார். நான் ஏன் வழியை கர்த்தரை ஒப்படைச்சின்னா அதுக்கடுத்து காரியங்களை கர்த்தர் பொருட்படுத்துவார். அப்படியே நடந்துச்சு. வசனம் சொல்லுது, மோவாபியரும் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள், வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். ஹல்லேலூயா. கண்கள் முடியெல்லாம் ஜெபிக்கலாமா? வழியை கர்த்தரை ஒப்பு கொடுப்போம், அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். அவர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. மகிமையின் பிதாவே, இந்த வேலை தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல்
எங்கள் எல்லாருக்கும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர். ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் எங்கள் வழியை ஒப்பு கொடுக்கிற பொழுது எங்களுக்கு எது பிரதானமோ, எங்களுக்கு எது முக்கியமோ, எங்கள் வாழ்வில் எது முதன்மையோ, ஆபிரகாமை போல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது நீர் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லி நாங்கள் திக்கு தடுமாறாதபடிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவர், காத்துக்கொள்வீர். ஆண்டவரே, இப்படி வார்த்தையின்படியே எங்கள் காரியங்கள் எல்லாம் நீ பொறுப்படுத்தி வாய்க்க செய்யும், வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை சந்தோஷமானத்தை நிரப்பும். தொடர்ந்து பரிசுத்த பந்தி ஆறனை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆம்.